இந்த கிராமத்துல சொல்லுவாங்க, என்ன தம்பி கிராமத்துல சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், எதை வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி. அம்மா அவர்கள் 10 ஆண்டு அவரை நடவடிக்கை எடுத்ததுனால மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டாரோ என்கிற ஒரு கவலை அவருடைய தம்பிமார்களான எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு. எப்படி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் பேசுவாரோ, ஏன்னா அம்மா அவர்கள் அவரை 10 ஆண்டு காலம் தனிமைப்படுத்தி வைத்திருந்தார், தனிமை சிறை என்பது. ஆகவே அவரோடு உடன் பிறக்கவில்லையே என்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட தம்பிமார்களான நாங்கள் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு பொது வாழ்க்கையில இப்படி ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டு விட்டதோ என்கிற மிகப்பெரிய கவலை எங்களுக்கு எல்லோருக்கும் ஏற்பட்டது. இப்போது அவர் பேசுகிறார் கொடநாடு வழக்கு பற்றி. கொடநாடு வழக்கு புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அது குறித்து சட்டமன்றத்தில் மிகப்பெரிய நீண்ட விவாதம் அதில் மேற்கொள்ளப்பட்டு அது சட்டசபையிலே பதிவில் இருக்கிறது. ஏன்னா இவர் சட்டசபைக்கு வந்தது இல்லை, வந்தாலும் தேர்ந்தெடுத்தாலும் இருக்கிறது இல்லை. அதனால சட்டசபை பதிவுகளை படித்து விட்டு வேண்டுமானால் அவர் இது குறித்து பேசலாம். அவர் என்ன சொல்றாரு, எம்எல்ஏக்களை பற்றி, அமைச்சர்களை பற்றி, தண்டவாளங்களை பற்றி, வண்டவாளங்களை பற்றி, அவருடைய லீலைகளை பற்றி, உளவுத்துறை கொடுத்த